அனைவருக்கும் வணக்கம். நான் பிரபாகர் ஜோதிடர். ஓம் சிவாய நமக. சிவசக்தி திருச்சிற்றம்பலம். இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா, இந்த 5ஆம் இடத்தில் குரு பகவான் இருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் செய்வார்? லான்பொருள் லக்கணம், அங்கிருந்து 5ஆம் இடம். அந்த 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் என்ன பலன் என்பதை பார்க்கலாம். இப்போ ஒரு ஜாதகப்படி எந்த லக்கணமாக இருந்தாலும் லக்கணத்துக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் வாழ்க்கையில் அதிர்ஷ்ட காற்று வீசும், தெய்வ அருள் கிட்டும், குலதெய்வ அனுகிரகம் உண்டாகும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் குரு இருப்பதால் நல்ல கல்வி, செல்வாக்கு, புகழுடன் பொருளாதாரத்தில் உயர்ந்த நிலைக்கு அந்த ஜாதகர் வருவார். அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும். வியாபார குணம் இருக்கும், சம்பாத்தியம் உயர்ந்திருக்கும், மந்திர சித்தியாகும், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, அதன் மூலம் புண்ணியஸ்தானங்களுக்கு செல்லுதல், கோவில் கட்டுதல் போன்றவற்றில் அந்த ஜாதகருக்கு அதிக ஈடுபாடு இருக்கும். அந்த ஜாதகருக்கு சில பேருக்கு கண் பெரிதாக இருக்கும், குழந்தைகள் அளவோடு இருக்கும், அறிவுள்ள குழந்தைகள் பிறக்கும், குழந்தைகள் மூலம் உயர்ந்த நிலை அந்த ஜாதகர் அடைவார். குழந்தைகளுக்கு முன்னேற்றம், அதாவது குழந்தைகள் சிறப்பான முன்னேற்றம் காண்பார்கள். குறிப்பாக 5ஆம் இடத்தில் குரு இருந்தால் காரகோவ பாவநாசி என்ற ஜோதிட விதிப்படி அனுபவத்தில் பாதிப்பை தருவதில்லை. அதாவது புத்திரகாரனான குரு பகவான் புத்திரஸ்தானமான 5ஆம் இடத்தில் இருந்தால் குழந்தைகள் இல்லை என்று ஜோதிட விதி கூறுகிறது. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் குழந்தை பிறப்பதில் தாமதம் உண்டாகும் தவிர குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக அவங்களுக்கு உண்டு. ஒரு குழந்தையாச்சும் பிறக்கும். பலருக்கு 5ஆம் இடத்தில் குரு இருந்து ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. மேலும் 5ஆம் இடத்தில் குரு பகவான் 5ஆம் பார்வையாக 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை பார்ப்பார். இதனால் தகப்பனாருக்கு நீண்ட ஆளில் ஆரோக்கியம், தொழிலில் நல்ல முன்னேற்றம், பதவி உயர்வு போன்றவைகள் வரும். ஜாதகருக்கு நல்ல ஆராய்ச்சி மனப்பான்மையும் அதனால் புதிய கண்டுபிடிப்புகளும் உண்டாகும். அடுத்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக 11ஆம் இடத்தை பார்ப்பதால் பொன் பொருள் தன சேர்க்கை ஏற்படும். வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் உண்டாகும். அடுத்து குரு பகவான் 9ஆம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பதால் நல்ல அழகும், கம்பீரமான தோற்றமும், சிறந்த சிந்தனையும், சிறந்த அறிவும், எதையும் சிந்தித்து தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய மனப்பக்குவமும் அமையும். சுருக்கமாக சொல்லப்போனால் மனிதருள் மாணிக்கமாக அந்த ஜாதகர் திகழ்வார். குரு லக்கணத்தை பார்ப்பதால் தீர்க்கமான ஆயுள் அந்த ஜாதகருக்கு ஏற்பட்டு மிகவும் சிறப்பான வாழ்க்கை வாழ்வார். அதேபோல் முகம் எப்போதும் பொலிவுடன் இருக்கும் ஜாதகருக்கு. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் கருத்து கொண்டு பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.